கண்டினியூவா அந்த பிரச்சனையை நீ அனுபவிக்கிறதா இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாரே, ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதமாக அல்ல, அது கண்டினியூவா ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வேதத்தில் யோபுவை வாசிக்க முடியும். யோபு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சத்ரு அவனை பார்க்கிறான். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கே சுற்றிட்டு வந்த? என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னா ஒரு பொறாமையா, எப்படி இவன் ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். சரி, இல்லை, நீ எனக்கு ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, அவன் உங்களை மறுதளிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பிசாசு இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் அவனை கீழே கொண்டு வரல. என்ன வருது அப்படின்னு சொன்னால், படிப்படியான பிரச்சனை வருது. ஒருவன் ஒட்டகங்கள் இப்படி இருக்கும்போது, ஒருவன் ஆடு மாடுகள் இப்படி இருக்கும்போது, ஒருவன் பிள்ளைகள் இந்த மாதிரி புசித்து குடிக்கிற போது, ஒருவன் அப்போ கண்டினியூவா கடைசியில் எங்க வருது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சரீரத்திலையும் பலவீனம் இப்பொழுது ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கும் போது கடைசியில் எங்க பிரச்சனை வருதுன்னா, தன்னுடைய குடும்பத்தில் நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஆனால் ஒன்றை நம்ம மறக்கவே முடியாது, கண்டினியூவா தொடர்ச்சியா ஒன்றுக்கு மேலே பிரச்சனையை அனுபவித்த அந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நினைக்க ஆரம்பித்ததற்கு பிறகு அவனை விட்டு போன குடும்பம், அவனை விட்டு போன பணம், அவனை விட்டு போன மரியாதை, அவனை விட்டு போன சகலவற்றையும் கர்த்தர் ஒன்றன் பின்னாக திரும்பவும் அவனுக்கு வர பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க யாராவது ஒருத்தர் நீங்க அடி மேல அடி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்கலாம். பாஸ்டர், எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, தாங்கவே முடியல, ஒரு 3-4 வருடங்களாக மாறி மாறி வந்துட்டே இருக்குது, மாறி பலவீனம், மாறி நஷ்டம், அப்படியே அது பல மாதங்களாய் பல வருடங்களாக கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. நான் தொடர்ச்சியான பிரச்சனையை பார்க்குறேன். என்னால் கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தால் நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் நல்லா இருக்கும், எத்தனையை நான் தாங்குவேன், எத்தனையை நான் சுமப்பேன், இது ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லா இருக்கும், இல்லை ஒரு நன்மையை பெற்று அடுத்து ஒரு தீமை, அடுத்து ஒரு நன்மை, அப்படி வந்தால் கூட நான் சந்திச்சிருவேன். ஆனால் கண்டினியூவாக இதே போல் பிரச்சனையே நான் அனுபவிச்சா நான் என்ன பண்ண முடியும்? நான் நிற்க முடியாதில்ல. அப்படின்ற சூழ்நிலையிலே யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் இந்த சம்பவத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தொடர்ச்சியான பிரச்சனையை, விழுகையை, நஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வெகு சீக்கிரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே, இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போறார் என்றால், தொடர்ச்சியான பெருக்கம், தொடர்ச்சியான ஆசீர்வாதம் உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் சீக்கிரமாய் பார்க்க போகிறது. எதை பார்க்க போகிறது என்றால், கர்த்தர் என்னை கண்டினியூவா ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு நாளை நியமிக்க போகிறார். அதற்கு பிறகு படிப்படியான உயர்வு உங்களை தேடி வரும், படிப்படியான வளர்ச்சி உங்களை தேடி வரும். உங்களை விட்டு போன எல்லாமே ஒன்றொன்றாய் கர்த்தர் கடந்து வர பண்ண போகிறார். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்தி எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் நம்புறேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எனக்காக அவர் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வேதத்திலே பார்க்கும்போது அவங்களுக்கு சோதனை என்று வரும்போது விட்டு அப்படின்லாம் வர்றதில்லை. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நஷ்டம் ஒரு லாபம் அப்படின்னலாம் வரல. கர்த்தர் சில நேரத்தில் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னா, தொடர்ச்சியாக அனுமதித்தார். அப்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதது என்ன அப்படின்னா, அதான் உலகத்தில் சில நேரங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, இந்த அடி மேலே இருந்துச்சுன்னா அது அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யார் நிற்க முடியும், யார் விசுவாசிக்க முடியும், யார் நம்ப முடியும்? நாங்களும் மனுஷன் தானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்களுக்கு அடி மேலே அடி வருது அப்படின்னா ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது என்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க.
அதில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரிடத்தில் வாங்க வேண்டிய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்களுக்கு பாடுகள் மேல பாடுகள் வரும்போது எங்களுக்கு கிருபையா இருப்பீராக. நீங்க இரண்டாவது வேதத்தில் ஒரு மனுஷனை நம்ம வாசிக்க முடியும். ஈசாக்கை குறித்து வாசிக்கலாம். கவனிங்க, நீங்க வாசிக்க வேண்டாம். இப்ப ஈசாக்குக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய முதல்ல அவன் சந்திக்கிறது என்னன்னா, ஒரு பஞ்சத்தை சந்திக்கிறான். தன்னுடைய ஊர்ல இருக்க முடியாம ஒரு பஞ்சத்தை சந்திக்கிறான். இந்த பஞ்சத்தை அவன் சந்திக்கும் போது, சரி இந்த பஞ்சத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிரலாமே அப்படின்னு நினைச்சு ஏசேக்கு என்கிற இடத்துல போய் அங்கே தன்னுடைய தகப்பனார் தோண்டி வைத்த, அப்படின்னா தன்னால இப்பொழுது புதிய துறவு தோண்ட முடியல, எங்க தண்ணி இருக்குன்ற ஐடியா இல்லை, இது ஒரு பெரிய போராட்டமா போயிட்டு இருக்குது. அப்போ அவனுக்கு வந்து ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்காக என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, சரி நம்ம அப்பா தோன்றதுதான் இருக்குல்ல, அதை தூர்வாரி அதை திரும்பவும் நம்ம கட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஏசேக்குல தன்னுடைய தகப்பனார் தோன்றின துறவை அவன் தோண்டுகிறான். தோண்டி எல்லாம் முடிச்சு தண்ணீரை பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் வந்து அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். என்ன நீங்க வந்திருக்கிற, எப்படி நீங்க வருவ, யாருடையது, நீ எப்படி எடுக்கலாம், அவனோட வாக்குவாதம் பண்ணின உடனே சரி இதுவும் போச்சா, சரி பரவாயில்ல, மனசை தளர விட வேண்டாம், அடுத்த ஒரு முயற்சி எடுப்போம். அதற்கு பிறகு சித்னா என்கிற இடத்துல போய் மறுபடியும் ஒரு துறவை தோண்டி அங்க தண்ணீரை பார்த்த உடனே மறுபடியும் அவர்கள் வாக்குவாதம் பண்ண வருகிறார்கள். உடனே இதுவும் போச்சா. அப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க நீங்க யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தையே அடிக்கடி நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் அவ்வளவு சீக்கிரமாய் சோர்ந்து போகிறவன் அல்ல, அவ்வளவு சீக்கிரமா மனசை தளர விடுகிறவன் அல்ல, நான் எப்பவுமே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்ல இது நன்மைக்கு அப்படின்னு நான் வந்து உட்கார்ந்துட மாட்டேன், அடுத்து உடனே ட்ரை பண்ணுவேன், அடுத்து உடனே ட்ரை பண்ணுவேன். ஆனா இத்தனை ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையிலே ட்ரை பண்ணி நான் இந்த ஈசாக்கை போல தோற்று போனது தான் மிச்சம். இப்போ சில வாரங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது இனி முயற்சி எடுக்கவே கூடாது, இனி இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசும்போது உற்சாகப்பட்டு சரி திரும்பவும் ஒரு டைம் முயற்சி எடுத்து பார்க்கலாம். இப்படி நான் எடுத்த முயற்சி ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட நான் எல்லா முயற்சியிலையும் தோற்று போய் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன் அடுத்ததாக ஈசாக்கு ஏசேக்குல தோற்றுட்டாச்சு, சித்னாவில் தோத்துட்டாச்சு. கர்த்தர் அடுத்தது ஒரு ரகபோத்தை கர்த்தர் கொடுத்தார், அதிலே இடம் உண்டாக்கினார், அதிலே கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார், அதிலே சத்துருக்களோடு கர்த்தர் ஒப்புரவாக கர்த்தர் செய்தார். அதோட முடிஞ்சு போகல, தனக்கு எதிராய் வந்தவர்கள் தங்களிடத்திலே வந்து சமாதானம் பேசி அப்படியே திரும்பி போகும்போது அவங்க அந்த வழியில போறாங்க. இந்த வழியில ஈசாக்குனுடைய வேலைக்காரர் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, மறுபடியும் நாங்கள் ஒரு துறவை தோண்டினோம், அதிலே தண்ணீரை கண்டோம் என்று அவர்கள் சொன்னது போல நான் நம்புகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இதுவரையிலும் முயற்சி எடுத்து அப்படியே மனசே விட்டு போய் வளர்ச்சி எனக்குரியது அல்லையோ, உயர்வு எனக்குரியது அல்லையோ, எத்தனை இடத்துல நான் விழுந்து போவேன், கண்டினியூவா எல்லாத்துலயும் இந்த அடி வந்துச்சுன்னா நான் எப்படி நிப்பேன்னு நீங்க இன்றைக்கு ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறார், உனக்காகவே கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, தொடர்ச்சியாக தோல்வியை சந்திக்கிற நீங்கள் வெகு சீக்கிரத்திலே தொடர்ச்சியாக ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உங்களுடைய கண்கள் காண போகிறது. நல்ல கரங்களை தட்டி நம்புறோங்க. என்னுடைய கண்கள் தொடர்ச்சியாக தோல்வியை பார்த்த நான் தொடர்ச்சியாய் கண்டினியூவாய் ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் நான் நம்புறேன் உன்னோட நிப்பாட்ட மாட்டாரு, அப்படியே கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதும் நீங்க நினைச்சிருப்பீங்க, அந்த ரட்சிப்புக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிரயாசம் எடுத்திருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார். அவ்வளவுதான், உங்க கணவனா ரட்சிக்கப்பட போகிறார், உன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், மனைவி ரட்சிக்கப்பட போகிறார்கள். ரட்சிப்பு மட்டுமல்ல, அடுத்தது அவங்க கையில பைபிளை தூக்க போறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் ஊழியக்காரர்களாய் மாற போகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உங்களை ஆண்டவருக்கு நேரா நடத்த போறாங்க. கர்த்தர் தொடர்ச்சியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, தொடர் தோல்வியை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. தொடர்ச்சியான ஒரு வெற்றி,
தொடர் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி எல்லாரும் சொல்லுங்க, தொடர் தோல்வியை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் நமக்கு தொடர் வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆரம்ப ஊழியத்தில் ஒரு இந்த சபை வளராமல் ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி சர்ச்சில் இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப வருத்தமாகி ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு வளர்ந்த திருச்சபை பாஸ்டரை பார்க்கறதுக்காக கடந்து போனேன். அப்போ அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக தான் போனேன். அவள் ஜெபிக்கும்போது முடித்த உடனே அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர், நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன், ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக நிறைய பாடுபடுறேன், அதிகாலையில் ஜெபம் வச்சுருக்குறோம், இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுறோம், பட் நான் எதிர்பார்த்த வளர்ச்சியை பார்க்கவே முடியல, எங்கே போனாலும் தோல்வி தான் வருது. இந்த வாரம் ஒரு 2 பேர் புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சா அடுத்த வாரம் ஒரு 4 பேராகவே வெளியே போயிடுறாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒருவேளை நான் சூஸ் பண்ண அந்த ஏரியா தப்பாக இருக்கா, இல்லை இடத்த மாற்றணுமா, இல்லை வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பென்ஸ், ஒரு 100 பேரை ஆதாயப்படுத்துகிற வரைக்கும் ஒரு பாதையில் நீ கடந்து போகணும், அதற்கு பிறகு 300 பேரை ஆதாயப்படுத்தும் போது ஒரு பாதையில் கடந்து போகணும், அதற்கு பிறகு 1000 பேரை ஆதாயப்படுத்தும் போது ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த 1000 ஒருவன் 1000 பேரை துரத்துவான். இந்த 1000ன்ற ஒரு நம்பரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நீங்க ஜபத்திலையும் போதிக்கிறதுலையும் நீங்க தரிச்சிருந்தா போதும், அடுத்து அந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு உங்க கீழே ஆண்டவர் ஆட்களை தருவாரு, அது பாட்டுக்கு அதுக்கப்புறம் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அன்றைக்கு அவர் சொன்னது எனக்கு பெருசாக புரியல. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன், உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நான் விசுவாசிக்கிறேன், அந்த 1000 பேரை எப்பொழுது சந்தித்தோமோ அப்பொழுதிலிருந்து கர்த்தர் தொடர்ச்சியான அப்படியே வளர்ச்சியை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் வருகை வரைக்கும் ஆண்டவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். அதனால நான் நம்புகிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்க போகுது. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறாருன்னா, தொடர்ச்சியான நன்மையை நீங்கள் காண போகிறீர்கள். கண்டினியூவான ஒரு நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால உங்களுடைய மனம் நீங்க தோற்று போகும்போது ஒவ்வொரு டைம் சொல்லுங்க, எத்தனைய தாங்குவேன் நான் அப்படின்னு கேட்காதீங்க, எத்தனைய நான் சகிப்பேன் அப்படின்னு கேட்காதீங்க, நான் எத்தனையை பார்க்க போகிறேன், கர்த்தர் எனக்கு எத்தனையை கொடுக்க போகிறார், கர்த்தர் எனக்கு எவ்வளவு செய்ய போகிறார், அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் ஆயுசை கேட்டால் எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிற நல்ல கர்த்தர் கரங்களை தட்டி நான் நம்புகிறேன். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஸோ இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான தோல்வியில் ஆண்டவர் அதற்கு பிறகு கண்டினியூவான ஒரு வெற்றியை கற்று தந்தார். இரண்டாவதாக இன்னொன்று கூட வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். அந்த அதிகாரத்தினுடைய எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை, என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டு இருந்தான். இதை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். என்ன எல்லாரும் பாருங்க. இப்போ இரண்டாவது இங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த ராஜாவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு உன் மேல எனக்கு பிரியம் இல்லை, என்னுடைய மகன் யோசபாத்தின் முகத்தை நான் பார்க்காதிருந்தால் உங்ககிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன். அப்படின்னா இந்த இடத்துல இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராம் என்கிற இந்த ராஜாவை ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவருக்கு விரும்பல. நீ நின்னதுனால நான் உனக்கு ஒன்றும் செய்யல, என் பையன் யோசபாத்து நின்னதுனால நான் செய்கிறேன். ஏன் ஆண்டவருக்கு இவன் மேலே இவ்வளோ பெரிய கோபம்? எதுக்கு ஆண்டவர்? பிரச்சனை யாருக்கு? பிரச்சனை யோசபாத்து ராஜாவுக்கா இல்லை யோராமுக்கா? கேட்கல. இப்போ பிரச்சனை யோராமுக்கு தான். பிரச்சனை யோராமுக்கு தான் பண பற்றாக்குறை, யோராமுக்கு தான் வருமானம் நின்று போயிட்டு. ஆனா யோசபாத் ராஜா நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா இந்த யோராம் யோசபாத் ராஜாவை கூப்பிட்டுட்டு யுத்தத்துக்கு புறப்படுறாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்திருந்தா நான் செய்ய மாட்டேன், ஆனா என் மகன் யோசபாத் வந்ததுனால நான் செய்யறேன். உன் மேல என்ன அப்படி ஆண்டவருக்கு ஒரு கோபம்? ஏன் ஆண்டவர் அவன மேல கோபம்? வேற எதுவுமே இல்லை. இந்த யோராமுனுடைய தகப்பனார் தாத்தா யார் அப்படின்னா யெரொபெயாம்.
இந்த யெரொபெயாம் யாரு? இஸ்ரவேல் நாடு இரண்டாக பிரியும் போது அதுல ஒரு கூட்டத்தில் இருந்த ராஜா தான் இந்த ராஜா. இந்த யெரொபெயாமுக்கு என்ன ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, அவன் வந்து ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. தூரத்தில் இருக்கும்போது ஒரு சால்வை எடுத்துட்டு வந்து அதை 10 துண்டா கிழிச்சு அவனுடைய கையில கொடுத்து, எப்பா இனி உன் கையில 10 ராஜ்யங்கள் இருக்கும், நான் உனக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவாரு. ஆனா இந்த யெரொபெயாம் என்ன பண்ணுவாருன்னா, அதை நம்ப மாட்டாரு. நம்பாம 2 கன்று குட்டிகளை அவர் செய்வார். 2 கன்று குட்டிகளை செஞ்சு ஒன்ன எருசலேமிலையும் இன்னொன்னு யூதேயாவிலையும் 2 இடத்துல வச்சிருவார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த ஜனங்கள் வந்து என்னுடைய ராஜ்யத்தில் இல்லாம அடுத்த ராஜ்யத்திற்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தனக்குள்ளே ஜனங்களை வச்சுக்கிறதுக்கு மனசு அப்படின்னா மாமிச பிரகாரமா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து அவிசுவாசப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் வந்து விசுவாசிக்கவே இல்லை. இப்போ அவனுடைய மகனாகிய யோராம் என்ன பண்றாருன்னா, எப்படி தன்னுடைய தகப்பனார் ஆண்டவரை நம்பலையோ, ஆண்டவரை விசுவாசிக்கலையோ, தன்னுடைய முயற்சியை நம்பினாரோ, அதே போல ஆண்டவரை நம்பாம அவிசுவாசப்பட்டதுனால வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு யோராம் மேல ஒரு பெரிய கோபம். நல்லா நினைச்சுங்க, இந்த சம்பவத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை இரண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுடைய தவறுகளை ஒரு நாளும் நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, முன்னோர்களுடைய தவறுகளை ஒரு நாளும் நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. நல்லா சொல்லுங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு எவ்வளவு ரட்சிக்கப்பட்டாலும், எத்தனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் எதை விட முடியல சொல்லுங்க? அப்பா செஞ்ச பாவத்தை விட முடியல, அம்மா செஞ்ச பாவத்தை விட முடியல, தன்னுடைய குடும்பம் செஞ்ச தவறை விட முடியல. நான் நம்புறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு பண்ணினதே என்ன அப்படின்னா, தன்னுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை விட முடியாததுனால முன்னோர்கள் என்னென்ன பாடுபட்டாங்களோ அந்த பாடுகளை அவர்கள் கண்டினியூவா அனுபவிச்சுட்டே வந்தாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் என்னென்னா, அது எங்களுடைய குடும்பத்தினுடைய பழக்கம், அது எங்களுடைய குடும்பத்தினுடைய வழக்கம். நான் வந்து எங்கள் பாஸ்டர் வந்து எனக்கு திருமணத்திற்கு வந்து ஒரு பெரிய தடை எதுவுமே சொல்லலை. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீ வந்து சிட்டியில் ஊழியம் பண்ணுற, அதனால கிராமத்தில் வந்து எனக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, உன்னுடைய ஐடியா உன்னுடைய நாலேஜ் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால நீ கூட ஏதாவது ஒன்றை வந்து நல்ல ஃபேமிலியாக பார்த்து நீ சொல்லு, அது ஓகேன்னா கூட நம்ம வந்து பண்ணி வச்சிடலான்னு சொன்னார். ஆனால் எங்கள் பாஸ்டர் போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஜாதி மட்டும் நம்ம ஜாதியாக இருக்கணும்னாரு. யாரு சொன்னது? யாரு? என்னுடைய பாஸ்டர். எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி யார் அப்படின்னா, எங்கள் பாஸ்டர் எனக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. ஏன்னா விசுவாசத்தை கற்றுக்கிட்டது எங்கள் பாஸ்டர் மூலமாக தான், ஊழிய அழைப்பை பெற்றுக்கிட்டது எங்கள் பாஸ்டர் மூலமாக தான். என்னுடைய வாழ்க்கையிலே என்னை வளர்த்தினதுனுடைய ஒரு 90% பொறுப்பை வந்து எங்கள் அம்மா அப்பா எடுக்கலை, எங்கள் பாஸ்டர் தான் எடுத்தார். எனக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்த பாஸ்டர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எப்பா என்னதான் இருந்தாலும் நம்ம ஜாதியை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்றார். ஆனால் எனக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, இல்லை நம்ம எல்லாத்துலேயுமே மாறிட்டோம், நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், அப்பா அம்மா சொந்தம் நண்பர்கள் இது எல்லாமே விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறதுனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க இந்த ஜாதின்ற ஒன்றை வச்சு நம்ம எப்படி மறுபடியும் அப்படி போகிறது? ஆண்டவர் என்ன ஜாதி பார்க்குறாரா? ஆண்டவருக்கு வந்து யூதன் என்றும் இல்லை, கேட்கல, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அவருடைய சமூகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, எல்லாருமே சமமா ஆண்டவர் பார்க்கிறார். அப்புறம் எப்படி நம்ம பார்க்க முடியும்? அப்போ நான் என்னுடைய ஜபத்தில் என்னுடைய திருமணத்திற்காக நான் ஜபித்தது என்ன அப்படின்னா, ஏசப்பா என்னுடைய திருமணம் எங்கள் அம்மா அப்பா இஷ்டம் இல்லாமல், எங்கள் பாஸ்டர் சொல்லாமல் கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன், திருமணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் இந்த பொண்ணு உமக்கு சித்தமாக இருக்கும்னா, ஒன்று எங்கள் பாஸ்டர் என்ன ஜாதின்னு என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுகிற ஜாதியில் நான் என்ன பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன். என்ன ஜாதின்னும் கேட்க மாட்டேன், ஏன் ஜாதின்றதை யோசிக்கவும் மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, என்னுடைய திருமணத்தில் எங்கள் பாஸ்டர் எல்லா டைமும் கேட்டவர், அந்த டைம் மட்டும் அவர் மரிக்கிற வரைக்கும் கேட்கவே இல்லை. அப்போது நான் நம்புகிறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே ஆண்டவரை தேடி வந்தீங்க. ஆண்டவர் போதும்னு தானே ஆண்டவரை தேடி வந்தீங்க.
அப்போ இப்போ உங்களுடைய முன்னோருடைய சில பாவங்கள் மட்டும் உங்களை ஏன் ஒட்டிட்டு இருக்குது? விட மாட்டீங்களா? அது விடாம ஆண்டவர் உங்க பேர்ல எப்படி அன்பு செலுத்த முடியும்? எதா இருந்தாலும் கொஞ்சம் வேணும்ல. ஒரு தாய்த்து மட்டும் கட்டிடலாம்ல, ஒரு சின்ன இது மட்டும் கட்டிடலாம். இது எங்களுடைய ஃபேமிலி, இது எங்களுடைய ஃபேமிலி. என்ன ஃபேமிலி இருக்குது? இப்போ நான் இந்த திருவிருந்து எடுக்கிறவங்கெல்லாம் யாராவது இந்த கயிறு கட்டியிருக்கிறவங்க, இந்த காலில் கயிறு கட்டியிருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக திருவிருந்து கொடுக்க முடியாது. நீங்கள் எப்படி அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய விகற்பமாக இருக்குது. இல்லை கூட்டம் அதிகமானதுனால விசுவாசத்தை விட்டுட்டீங்களா? இல்லை அப்படின்னா குறைஞ்சிருக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் மிஸ்டேக்ஸ் வராதுன்னு நான் சொல்லலை. ஏதாவது நமக்கும் ஆண்டவருக்கும் சில ரகசியங்கள் இருக்கலாம். அதை ஆண்டவரோட பேசி சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் முன்னோர்கள் செய்து வந்த அந்த உடன்படிக்கையை நீங்கள் கம்மல் போட்டுக்குங்க, நகை போட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை நான். ஆனால் காது குத்துறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் பண்ணி, அதுக்குன்னு ஒரு சாங்கியம் பண்ணி, அப்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் என்னத்தை விட்டீங்க? அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய உடன்படிக்கை எதுவுமே விடலை. ஆனால் நமக்கு கர்த்தர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னோர்கள் செய்த தவறுகள் உங்களுக்கு இருக்குமானால், ஒரு ஃபேமிலியில் தீராத வியாதி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட போய் ஜோம் பண்ணும்போது எனக்கு என்னமோ அவங்க வட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணிடுச்சு. அப்போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், பிரதர் நீங்கள் இந்த வட்டிக்கு கொடுக்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், பாசி எனக்கு மட்டும் இல்லை, என் தாத்தாவுக்கு இருந்துன்னு சொன்னார். எதுக்கு? எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா வம்சத்திலிருந்து நாங்கள் வட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், வேண்டாம், வட்டி கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒன்று. உங்களுக்கு எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு, அதை விட்டுருங்க அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், இத்தனை வருஷமாக பரம்பரையாக செய்து வர்றதை எப்படி பாஸ்டர் விட முடியும்? அப்போ நான் சொன்னேன், இத்தனை வருஷமாக கண்டினியூ ஆகிற வியாதியை எப்படி எடுத்து போட முடியும்? ஹலோ, அந்த கோவம் மட்டும் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல. என்னதான் இருந்தாலும் அந்த கடைசியில் அது மட்டும் நின்றும்ல. ஏன் அப்படின்னா, அது எங்கள் அம்மாவுடைய கேரக்டரு, எங்கள் அப்பாவுடைய கேரக்டரு. நான் மாற்ற மாட்டேன். நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக எனக்கு என்னுடைய அம்மாவுடைய குணங்கள் ஒரு சிலதெல்லாம் இருந்துட்டுருந்துச்சு. எங்கள் அம்மா எப்படி அப்படின்னு சொன்னால், அவங்க ரொம்ப, எங்கள் அப்பா ரொம்ப சாஃப்டாக பேசுவார். யாரையுமே அவ்வளோ ஈஸியாக எங்கள் தகப்பனார் கடிஞ்சுக்கிட்டோ கண்டிப்பாவோ இல்லைன்னா மனசு நோகடிக்கிறது மாதிரியோ எங்கள் அப்பா பேச மாட்டார். யாரையுமே, ஒரு பாஸ்டர் வர்றது அவருக்கு பிடிக்காது, ஜெபம் பண்ணுறது பிடிக்காது. ஆனால் கூட எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், சரி நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு போயிடுவாரே தவிர அவரை கடினமாக பேச மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஷார்ப்பாக பேசிடுவாங்க. அந்த வார்த்தை ரொம்ப அப்படியே ஊண்டிங் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படியே செத்துடலான்னு தோணும். எங்கள் அப்பா ரொம்ப பலசாலி, அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் சாவே நல்ல வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டார். எத்தனையோ பிரச்சனையை பார்த்தார். ஆனால் எங்கள் அம்மா பேசுகிற வார்த்தையை கேட்டு அவ்வளோ பெரிய பாட்டிலை தூக்கிட்டு போயிட்டார். இல்லை, நான் இனி இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு பாட்டிலை தூக்கிட்டு போயிட்டார். அப்படின்னா எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு ஆசிட் குடிப்பாங்க. இந்த ரப்பர் மரத்துக்கு ஊற்றுற ஆசிட், அதெல்லாம் குடித்த ஒரு 3-4 நிமிஷத்தில் உடம்புல இருக்கிற எல்லா அவயவங்களும் அப்படியே ஒன்றொன்னா அழிஞ்சிட்டே இருக்கும். அது செத்துரும். நான் எல்லாம் கண் கூட பார்த்துருக்குறேன். அந்த ஆசிட் கொடுக்குறவங்க சாகிறது, அப்படியே வயிற்றில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டாக வெளியில் வாமிட்டு வரது கூட நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ வீரியம் நிறைஞ்சது. எங்கள் அப்பா டப்பாவை தூக்கிட்டு போயிட்டார். எங்கள் அம்மா பேசின உடனே அவருக்கு தாங்கலை. எத்தனையோ பேர் நாங்கள் பிடிச்சி நிறுத்துகிறோம், நாங்கள் 5 பிள்ளைகளை அழுகிறோம். எங்கள் அப்பாவுக்கு இல்லை, இப்படி பேசினதுக்கு அப்புறம் நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அப்போது எங்கள் அக்கா, என்னுடைய மூத்த அக்கா நல்லா ஜெபம் பண்ணுறவ. எங்கள் அப்பாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவள் பின்னாடியே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போனான். 1 கிலோமீட்டர் பின்னாடியே ஓடி ரோட்டில் எங்கள் அப்பாவுடைய 2 காலையும் கட்டி பிடிச்சி, எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் உங்கள் கையினால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், யாருக்காக உயிரோடு இல்லையோ எனக்காக இருங்க, நீங்கள் ஒரு நாள் கூட என்னை அடித்ததில்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ எங்கள் அப்பாவை மனசை மாற்றி அப்புறம் கூட்டிகிட்டு வந்தார். இன்றைக்கி அவருக்கு 80-82 வயசு ஆக போது உயிரோடு இருக்கிறார். அப்போ நான் இந்த ஊழியத்திற்கு வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஷார்ப்பாக பேசுகிறது பாருங்களேன். எத்தனையோ பணக்காரங்க இருப்பாங்க பைபிள் காலேஜில் படிக்கும்போது, அந்த ஒரு வேர்டு மட்டும், அவனுக்கு பெருசாலாம் பேச மாட்டான், ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு எங்கேருந்து கோவம் வருமோ தெரியல, கோவம் வரும். டேய், நீ பேசுகிறத பார்த்து அவனை அடிக்கலான்னு தோணுது, சரிரா அடின்னு திரும்பி பேசுறது அவனுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுக்கும்போது அப்போ தான் பேசினார், இல்லை உங்கள் அம்மாவுடைய குணம் உங்கள்கிட்ட இருக்கா,
உங்கள் அப்பாவுடைய குணம் உங்கள்கிட்ட இருக்கா? உண்மையாக நீங்கள் ஊழியம் செய்யணும்னா நீங்கள் இயேசுநாதருடைய குணத்தை போல் உங்கள் குணத்தை மாற்றினாதான் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. அப்போ ஜெபம் பண்ணினேன் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க, யார்கிட்டையும் நான் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, மனசு உடையிறது மாதிரி பேசிடக்கூடாது ஆண்டவரே. இந்த ஷார்ப்பாக பேசுகிற என்னுடைய வாயினுடைய வார்த்தை கூர்மையாக போய் குத்தி கிழிச்சு அவங்களையே செத்துடலான்ற முடிவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணேன். ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன நிறைய பேர் யோசிக்கிறீங்க, அது உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நாங்கள் நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறோன்ற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு இது அதை நிறைய பேர் பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க. எனக்கு யார் குணம்? எனக்கு எங்கள் அப்பா குணம், எனக்கு எங்கள் அம்மா குணம். அந்த அந்த ஒன்றும் இல்லாத அந்த குணத்தை வச்சுட்டு பாரு, அவங்க அப்பா மாரி மூக்கில் கோவம் வருது பாரு. ஆமாம், இது ஒரு பெரிய பெருமை. உங்கள் பிள்ளைக்கு நாளைக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்க போகிறாங்க. ஆமாம், பிள்ளைக்கு முன்னாடி வச்சு அது அது இது வரைக்கும் பேசக்கூட கற்றுக்காது. 5 வயசு தான் ஆயிருக்கும். அந்த பிள்ளை கோவப்படும் போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாரு, அவங்க அப்பனை மாதிரியே பண்ணுது பாரு, அவங்க அம்மா மாதிரியே பண்ணுது பாரு. இது ஒரு பெருமை இல்லை உங்களுக்கு? அவங்க அப்பா பாரு பைபிள் வாசிக்கிறது பாரு, சர்ச்சுக்கு போகுது பாரு, ஊழியம் செய்து பாரு அப்படின்னு சொல்கிறது பெருமை. இதுவா பெருமை? அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய முன்னோர்களுடைய சுபாவங்கள் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, சத்தமாக சொல்லுங்கள், இன்னைக்கே தூக்கி போட்டுருங்க, இன்னைக்கே எடுத்து போடுங்க. அந்த அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வரும்போது கொண்டு வந்தீங்களா அந்த ரெங்கு பெட்டி, அதை திறந்து பாருங்கள். அதில் உங்கள் அப்பாவுடைய உங்கள் அம்மாவுடைய ஏதாவது ஒன்றை பத்திரப்படுத்தி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அதை முதல்ல அது விக்கிரகமாக இருக்கும்னா, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கும்னா முதல்ல எடுத்து போடுங்க. ஆனால் இவ்வளவு நாலேஜ் வந்ததற்கு பிற்பாடு இப்போ கூட நிறைய பேர் ஜாதகத்தை வச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல. ஹலோ, நிறைய பேருடைய கையில் ஜாதகம் இருக்குது, எதுக்குன்னு தெரில. ஆமாம், தன்னுடைய எதிர்காலத்தையே குறித்து தெரியாத ஒருத்தன்கிட்ட போய் உங்களுடைய எதிர்காலத்திற்காக கையை நீட்டி என் எதிர்காலம் என்னன்னு கேட்கறது முட்டாள்தனமா இல்லை? ஒரு உண்மையான ஒரு திருச்சபை என்ன கூடன்னா, திருச்சபைக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாதுங்க, திருச்சபைக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாதுங்க, படித்தவன் ஏழைன்னு இருக்க பணக்காரன் இருக்கக்கூடாதுங்க, ஏழை பணக்காரங்கன்னு இருக்கக்கூடாதுங்க. திருச்சபைன்றது எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சமமானவங்க. சமமானவங்க. இதை கடைபிடிக்கணும், சாகிற வரைக்கும் கடைபிடிக்கணும், ஆண்டவருடைய வருகை வரைக்கும் கடைபிடிக்கணும். என் ஜாதிக்காரன் இங்கே வரான், என்ன படித்தவன் இங்கே வரான், இதுவே இருக்கக்கூடாது, இதுவே இருக்கக்கூடாது. எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. நான் கர்த்தரிடத்தில் உருவாக்கும்படி கேட்கிற சபை அப்படிதான். எப்படிப்பட்ட சபையை நான் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கணும், ஒரு தாய் பிள்ளைய போல இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். இந்த ஏதோ உடம்பு முடியாதனால மேலே உட்காரலாம் கீழே உட்காரலாம் இதெல்லாம் அடுத்து, சிலருக்கு கீழே உட்காந்து பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. எல்லாரையும் நம்ம எப்படி தான் நினைக்க போகிறோம்னா, சமமாய் நினைக்க போகிறோம். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் டைம் இல்லை, உங்களுக்கு இதை சொல்லி முடிக்கணும். வேகமாய் ஒரு 3-4 வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 12வது 13வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். இன்னொரு வசனம், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாமா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை தன் சகோதரி என்று சொன்னதுனாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்போ ஆபிரகாமுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனைவி அழகா இருக்கிறதுனால அவளை எடுத்துட்டு போயிட்டு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்கன்ற ஒரு பயம். அவள் ரொம்ப அழகா இருக்கா, நம்ம இன்னொரு ஊருக்கு போறோம். நான் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க அழகா இருந்த உடனே ஒரு பொண்ணு தப்பு பண்ணிடுவா, அழகா இருந்த உடனே ஒரு ஆண் தப்பு பண்ணிடுவாரு அப்படின்னு தப்பு கணக்கு போடக்கூடாது ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்படியெல்லாம் கிடையாது.
சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிலருக்கு வந்து ட்ரெஸ் பண்ணவே சரியாக தெரியாது. இந்த ட்ரெஸ் போட்டால் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. சிலருடைய உடை வந்து அவங்கள வந்து தவறானவங்களாக காமிக்கும். ஆனால் அவங்க தவறானவங்களாக இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு வந்து ட்ரெஸ் கோடை பார்த்தா சிலருக்கு அப்படி இருக்கும், இவங்க தப்பானவங்களா இருப்பாங்களான்னு. இல்லை, அதுக்கு தான் ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் வந்து ட்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆமென். நீட்டாக ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் நம்முடைய ட்ரெஸ் கோடில் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், இவ அழகாக இருக்கிறதுனால நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு நினச்சி ஒரு பொய் சொல்லிடுறாரு. நீ யாரு கேட்டாலுமே என் மனைவின்னு சொல்லாத, நீ என்ன சொல்லிடு. நான் நம்புறேன், ஆண்டவர் கொடுத்த ஒன்றை நீங்க மாத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, பொய் சொல்ல வேண்டிய அவசியம். கர்த்தர் உங்கள் கையிலே அந்த பொறுப்பை ராஜ்யத்தை கொடுப்பாரானால் நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க, உங்களை யாரும் அந்த இடத்துல இருந்து தூக்கி போட முடியாது. இப்போ ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சொல்றாரு, எகிப்திலே இந்த மாதிரி சொன்னோன்னா பார்வோன் வந்து கூப்பிடுறாரு. இரண்டாவது ஒரு இடத்துல சொல்றாரு, எங்க சொல்றாருன்னா அபிமெலேக்கு கேராரூர்லயே சொல்றாரு. இப்போ அப்பாவுக்கு தான் இந்த பிரச்சனைனா அடுத்து மகனுக்கு வருது பாருங்களேன். வாசிங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவானவனானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். இப்போ ஃபர்ஸ்ட் யார் மிஸ்டேக் பண்ணது? அப்பாவுக்கு என்ன சந்தேகம்? ஹலோ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்பாவுக்கு என்ன சந்தேகம்? மனைவி அழகா இருக்கிறதுனால நம்மளை விட்டு ஒருத்தன் தூக்கி எடுத்துட்டு போயிட்டு நம்மளை கொன்றுவானோன்னு பார்த்தோம். இப்போ அப்பாவுடைய அதே சந்தேகத்தின் ஆவி இப்ப யாருக்கு வருது? ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்தது அவனே பிடிச்சுக்கிட்டாரா, கர்த்தர் கொடுத்தாரா? ரெபேக்காளை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த ரெபேக்காளை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தருக்கு தெரியுமா? கேட்கல. இப்போ இடையில பிசாசு புகுந்துட்டான், அப்பாவுடைய கேரக்டர் வருது. இவளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காரு, நம்ம அப்பா ஏற்கனவே அம்மாவை சந்தேகப்பட்டாரு, அதே மாதிரி இவளை பிடிச்சிட்டு போய் என்ன கொன்றுவாங்களோ அப்படின்னு நினைச்சு போட்டு சொல்லி, அம்மா போற பக்கம்லாம் நீ என்ன சொல்லிடு சகோதரின்ற. இப்போ அந்த பொய் நாவி இங்கே வந்துருச்சா? இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு விட்டு வச்சாரா? அதே பொய் யாருக்கு வருது? எங்க போனாலும் பொய் சொல்ற வேலை யாருக்கு தான்? யாக்கோபு. இப்போ அடுத்து யார் வரா? யோசேப். இந்த யோசேப்பு மட்டும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இல்லை இது வம்சமா குடும்பமா பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்து இந்த பொய்யின் ஆவி வந்து நம்மளை துரத்திட்டே வருது. நம்ம அம்மா அப்பா நம்முடைய முன்னோர்கள் எங்கெல்லாம் பயப்படுறாங்களோ அங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. பட் நம்ம பயப்படும் போது பொய் சொல்லக்கூடாது, அதை நம்ம முறியடிக்கணும்னு அவர் ஒரு விஷயம் பண்றாரு பாருங்க. நீங்க ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 31. பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்களுடைய தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியார்களாகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியர்களுக்கு அருவருப்பாய், மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியர்களுக்கு, இன்னொரு டைம், மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியர்களுக்கு. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, எகிப்திலே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரு பெரிய அருவருப்பு. என்ன அப்படின்னா, மேய்ப்பன் வேலையை பார்க்குறவங்கள அவங்களுக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. அவங்கள பார்த்தாலே அருவருப்பாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. இப்போ நல்லா நினச்சிக்குங்க, நீங்கள் ஒரு இடத்துல ஹெல்ப்புக்காக போறீங்க, ஒரு உதவிக்காக போறீங்க. உதவிக்காக போகிற அந்த நபர் பெரிய நபர், அந்த நபருக்கு ஒன்றும் பிடிக்காது. நீங்கள் வெள்ளையும் போட்டால் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் போட்டு போனால் பிடிக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கலர் போட்டு போவோம். ஒருவேளை போன உடனே அவர் போய் நீங்கள் ஒயிட் போட மாட்டீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயே, எனக்கு நம்ம பெருசாக பிடிக்காதுங்க, நான்லாம் பெருசாக போட மாட்டேங்க. கொஞ்சம் பரிசுத்தவானா இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போது அடிக்கடி தான் போடுவேன், எனக்கு பெருசாலாம் பிடிக்காது. எதுக்கு? இப்போ
யோசேப்புக்கு ஒன்று தெரியும், நம்முடைய பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து பயந்துட்டாங்கன்னா நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? பொய் சொல்லுவாங்க. இப்போ பார்வோனுக்கு ஆடு மேய்க்கிறவங்களை என்ன பண்ணாது? பிடிக்காது. ஆனா யோசேப்பு என்ன பண்றான் தெரியுமா? போய் பார்வோனுக்கு முன்னாடி சொல்றான், எங்க அப்பாவும் எங்க குடும்பம் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தொழில் அப்படின்னு சொன்னா, சிறு வயது முதலே என்ன தொழில்? ஆடு மேய்க்கிற தொழில். அது சொன்னது மட்டும் இல்லாம தன்னுடைய அண்ணன் தம்பி 3 பேரை வெளியே கூட்டிட்டு போய், இத பாரா, உங்க அப்பா போய் சொல்லியிருக்கலாம், தாத்தா போய் சொல்லியிருக்கலாம், பூட்டம் போய் சொல்லியிருக்கலாம், ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? ராஜா உங்களை கூப்பிட்டு நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்கும்போது நீ என்ன சொல்லணும்? கேட்கல. அதுவும் அவன் சொல்லும்போது சொல்றான், ஆடு மேய்க்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க, எங்க இருந்து? எங்க வம்சமா எங்களுக்கு என்ன தொழில் தான். அப்போ முறியடிச்சது யாரு தெரியுமா? இந்த யோசேப்பு. இல்ல, நான் இதை கண்டினியூ பண்ண மாட்டேன், எங்க தகப்பனார் பண்ணின மிஸ்டேக்க, என் தாயார் செய்த மிஸ்டேக்க இனி என்னுடைய அடுத்த சன்னதி தொடராதபடிக்கு நான் இதோட என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா, சரி பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த ஜாதி இதெல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். கடந்த நாட்களை பாருங்களேன், இந்த ஆணவ கொலை அப்படின்னு ஒரு கொலை, அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிற ஒரு பையன் உயர்ந்த ஜாதியில் இருக்கிற ஒரு பொண்ணை நேசிச்சான் அப்படின்றதுக்காக ஒரு 6-7 பேர் போய் நடு ரோட்டில் அவனை வெட்டி கொண்டுட்டாங்க. ஒரு உயிர். அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, கேஸை பெருசாக ஸ்ட்ராங் பண்ணவே இல்லை. எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதனால் நான் அதை மட்டும் சொல்லலை, இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு உங்கள் அம்மாவுடைய உங்கள் அப்பாவுடைய ஒரு கெட்ட சுபாவத்தை, முன்னோர்களுடைய கெட்ட சுபாவத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுறவங்களா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து ஒப்பு கொடுங்க. எனக்கு எங்கள் ஃபேமிலியினுடைய அது வேணாம் ஆண்டவரே, எனக்கு உங்கள் குணம் எனக்குள்ளே இருந்தால் போதும், நீங்கள் எதிர்பார்க்கறது எனக்குள்ளே இருந்தால் போதும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ அப்படியே எழுப்பி நில்லுங்க, டைம் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு ஒரு 3வது காரியத்தை நான் அப்படியே சொல்லிடுறேன். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே. ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவி. கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, 3வது இந்த சம்பவத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாசிக்கும்போது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்கிறது அவர்களுக்கு எல்லாம் முடிந்த ஒரு சூழ்நிலை. அப்படின்னா அவ்வளோதான், இனி 3 ராஜாக்களும் மரணம் அடைய போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர்கள் முடிந்ததிலிருந்து பத்தாது அப்படின்னு நினச்சதிலிருந்து கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுறதுக்கு வல்லவராக இருந்தார். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ 2 காரியத்தை நம்ம விளக்கமாக பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருக்குமே, ஆனால் நீங்கள் வீட்டில் போயிட்டு 2வது ஆராதனையில் கொஞ்சம் டைம் எனக்கு நிறைய இருக்கும், அதனால் இந்த முழு செய்தியையும் நாங்கள் கொடுப்போம். அதனால் இந்த செய்தியை மட்டும் யூடியூப்பில் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. இந்த 3 சூழ்நிலைகளையும் நமக்கு மேற்கொள்வதற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நீர் எனக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுகிற கர்த்தர், நீர் எனக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுகிற கர்த்தர், நீர் எனக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம்.
ஹalleluya. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் சொல்லு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம். கைகளை உயர்த்தி நன்மை செய்ய நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் நம்பிக்கை வை, காரியம். ஹalleluya. ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த முன்னோர்கள் இருக்காங்க பாருங்களேன், நம்ம தாய் தகப்பன் இருக்காங்க பாருங்களேன், நம்ம அம்மா அப்பா இருக்காங்க பாருங்களேன். நம்மளை 90 விஷயத்தில் நம்மளை நல்லா நடத்துவாங்க. ஆனால் 10 விஷயத்தில் நம்மளை எப்படி தான் நடத்துவாங்க சொல்லுங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்கும் பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும் பாருங்களேன், அதில் கவனமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடிபணிஞ்சிங்கன்னா பாதிக்கப்படுறது யார் தான் சொல்லுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க வளர்ந்த வளர்ப்பப்படி, அவங்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு போதிச்சது அப்படி, அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதை நமக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பரிசுத்தவான்களையோ நல்ல ஊழியர்களையோ அப்படி நான் சொல்லலை. ஆனால் அம்மா அப்பா சில நேரத்தில் 90 நல்லது நம்மளை கைட் பண்ணாலும் 10 நம்மளை எப்படி தான் கைட் பண்ணுவாங்க. நம்ம குடும்பம் மானண்டா, குடும்ப ரோசண்டா, நம்ம ஊர் பஞ்சாயத்துரா, சொந்தக்காரங்க என்னடா நினைப்பாங்க, அவங்க மூஞ்சி நான் எப்படா முழிப்பேன். ரொம்ப ஜாக்கிரதை. இது எங்க பார்த்து தெரியுமா? இந்த குழந்தை பிறக்கும்போது இருக்குல்ல, குழந்தை பிறக்கும்போது கல்யாணம், மரண வீடு, இதுல ஒரு உண்மையான விசுவாசியினுடைய கேரக்டரை எங்க கண்டுபிடிச்சலாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கல்யாணத்தில் கண்டுபிடிச்சிடலாங்க. நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்றதை கல்யாணத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இங்க சர்ச்சுக்கு வரும்போது பிச்சைக்காரியை விட மோசமா வருவாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எங்க எவ்வளவு அந்த நகையெல்லாம் எங்க தான் இருக்குமோ தெரியல, எங்க இருக்குமோ அத்தனையும் போட்டுட்டு, ஏமா நீ இத்தனைய வச்சுட்டாமா இந்த பஞ்ச வேஷம் போட்ட அப்படின்றது மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு ஐயோ ஆளை பிடிக்கவே முடியாது. எப்படி கல்யாணத்தில் பார்க்கலாம். ரெண்டாவது எங்க பார்க்கலாம் தெரியுமா? இந்த மரண வீடு வருது பாருங்களா, துக்க வீடு. உண்மையா விசுவாசி யாருன்னு அப்பதான் தெரியும், அப்பதான் கண்டுபிடிக்கலாம். சிலரை ஐயோ என்ன மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வேஷமெல்லாம் தரிச்சிடக்கூடாது, வேஷமெல்லாம் தரிச்சிடக்கூடாது. அப்படியே நீங்க அப்படியே வளருங்க, பிள்ளைகளுக்கும் அப்படி கற்றுக் கொடு. எங்கள் அம்மா கல்யாணத்தில் கண்டிப்பாக வரதட்சணை வாங்கி ஆகணும்டா அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஒரு ஒரு பழமொழி ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா? நீ வாங்கினேன்னா உன் ஊழியத்துக்கு தேவைப்படும்ப்பா, நீ நமக்கு ஒன்று கொடுக்க வேண்டாம். யாருக்காம்மா? என்ன பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஒரு ஸ்கார்பியோ காரும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கவும் மாமா. ஏமா இது உனக்கு தப்பா தெரியலையாம்மா அப்படின்னு கேட்டா, ஏன்பா உங்க அக்காவுக்கு 4 லட்சம் கொடுத்தோம், இன்னொரு அக்காவுக்கு 7 லட்சம் கொடுத்தோம், ஏன் கொடுத்ததை வாங்க வேண்டாமான்றாங்க. எப்படி? ஆனா நான் என்னமோ எனக்கு சின்ன வயசுல எடுத்த 2 தீர்மானம். என் திருமணத்தில் மட்டும் 1 ரூபா வரதட்சணை வாங்க மாட்டேன், கல்யாண செலவு புதற்கொண்டு நான் தான் பண்ணணும், என்ன அப்படி நம்புங்கன்னு ஜெபம் பண்ணேன். 2வது ஜாதியே பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, அடுத்து நானா என் பொண்ணு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். நான் சொல்லிட்டேன், இதை பாருங்கம்மா,
உங்களுடைய வார்த்தை எத்தனையோ நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன். உடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன பொழைக்க தெரியாதவன் நாங்கள். ஆமாம், இன்னொருத்தருடைய 7 லட்சத்தை வாங்கி பொழைக்கணுமாம்மா? நான் பொழைக்க தெரியாதானாம்மா? நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போம்மா, அதில் முடியவே முடியாது. நான் நம்புகிறேன், என்னத்தில் ஆண்டவர் குறை வச்சுட்டாருன்னு நினைக்கிறீங்க? எதில் குறை வச்சாரு? கல்யாண டைம் வந்து உண்மையிலே கடினமான பாதை, எப்படி முடிப்பேன்னு தெரில. ஆனால் அந்தந்த டைமுக்கு கர்த்தர் கிருபையாய் தேவைகளை எல்லாம் ஆச்சரியமாய் கர்த்தர் சந்திச்சார். ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் வெட்கப்படுத்தவே விடலை, இன்னொருத்தருடைய கையை அந்த விடவே இல்லை.